Example sum பார்க்க போகிறோம் 3.21 Find the square root of 64 x power 4 minus 16 x cube plus 17 x square minus 2x plus 1 First constant number பார்க்கணும் கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன இருக்குது 64 வந்து ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும் எதோட ஸ்கொயர் வந்தால் 64 எதோட நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் 64 8 into 8 மல்டிபிள் பண்ணால் 64 அதாவது 8 ஸ்கொயர் வந்து 64 அதை எப்படி நம்ம பிரித்து எழுதிக்கணும்னா 8 into 8 64 எடுத்து எழுதிக்கணும் ஈஸியாக நம்ம வந்து சம் போடுறதுக்காக இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம் அதேமாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வேரியபிள் ஹை பவரோட வேரியபிள் என்னது x power 4 இதோட ஸ்கொயர் எப்படி எழுதுனா x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இதோட ஆன்சர் என்ன வரும் x power 4 இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு 2 8 இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 8ம் டாப்பில் ஒரு 8ம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 64x power 4 கிடைக்கும் 64x power 4 இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இதை சைன் சேஞ்ச் பண்ணணும் அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸும் இப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறோம் இது ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும் கான்ஸ்டன்ட்லையும் அடுத்த கான்ஸ்டன்ட்டையும் வேரியபிள்ஸும் எடுத்து எழுதிக்கணும் -16x³ + 17x² இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த 8x² இந்த 8x² ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணால் 16x² வரும் இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது -16x³ இந்த -16x³ வரணும்னா நம்ம 16x² கூட எது மல்டிபிள் பண்ணணும் -1 பண்ணால் தான் நம்மளுக்கு 16x power 2 வரும் ஆனால் எனக்கு x³ வரணும் அப்போ x² கூட எது மல்டிபிள் பண்ணால் x³ வரும் எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் x³ -16x³ வரும் வருமா அப்போ இங்கே எதால் மல்டிபிள் பண்ணணும் -xஆல் மல்டிபிள் பண்ணணும் 1 போடணும்னு அவசியம் இல்லை -xஆல் மல்டிபிள் பண்ணணும் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும் -x இப்போ இந்த -xஆல் 16x² -xையும் மல்டிபிள் பண்ணணும் -xஆல் 16x² -xையும் மல்டிபிள் பண்ணணும் இப்போ -xஆல் +16x² மல்டிபிள் பண்ணால் -16x³ நெக்ஸ்ட்டு -xஆல் -xை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x இன்ட்டு எக்ஸு மல்டிபிள் பண்ணால் x² ஆட் பண்ணால் தான் 2x மல்டிபிள் பண்ணால் x². நெக்ஸ்ட்டு இதோட சைனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன் தான் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் காமனாக இருக்கும் -16x³ + 16x³ அப்போ இது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 17x² -x². இந்த ப்ளஸ்ஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது மைனஸ் தான் கன்சிடர் பண்ணணும் அப்போ 17x²ல் 1x² சப்ராக்ட் பண்ணால் 16x². அதே மாதிரி சைன் போடும்போது செக் பண்ணிக்கணும் பிக் நம்பருடைய சிம்பிள் தான் இங்கே போடணும் பிக் நம்பர் என்னது ப்ளஸ்ஸு அப்போ அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ் தான் போடணும் அடுத்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும் கீழே 16x² - 2x + 1 இப்போ என்ன பண்ணணும் இந்த 16x² அப்படியே போட்டுக்கணும் இந்த -xஐயும் இந்த -xஐயும் ஆட் பண்ணிக்கணும் -x + -x ஆட் பண்ணால் -2x போட்டாச்சா நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 16x² இருக்குது அப்போ 16x² வரணும்னா நான் இதை எதால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 16x² வரும் 1ஆல் அப்போ இங்கே +1 இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால +1 போட்டிருக்கேன் இப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும் இப்போ +1 இங்கே போட்டால் இங்கேயும் +1 போடணும்
அப்போ இந்த 1ஆல் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். இந்த 1ஆல் இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். 1 into 16x², 16x². 1 into minus 2x, minus 2x. 1 into 1 plus 1. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுனா இங்கே என்ன ஃபஸ்ட்டில் எழுதிருக்கீங்களோ அதே தான் நெக்ஸ்ட்டு வரும். அப்போ நீங்கள் போடும்போது கரெக்டாக இங்கே போட்டிங்கன்னா இங்கே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து 0 போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு சைனு சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ இது எல்லாமே என்ன ஆகிடும், டோட்டலாக கேன்சல் ஆகிடும். அப்போ 0 0 தான் வரணும் ஆன்சர். அப்போ தான் இது கரெக்டு. ஓகேங்களா? therefore ஆன்சர் எடுத்து எழுதணும். 64x⁴ minus 16x³ plus 17x² minus 2x plus 1 equal to டாப்பில் என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை தான் எழுதணும். 8x² minus x plus 1. இதுதான் ஆன்சர். இதை எழுதக்கூடாது, இதுதான் ஆன்சரை எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த சம்மை நம்ம கற்றுக்கிட்டு ஒன் டைம் மட்டும் அப்படியே போட்டுட்டு நம்ம எக்ஸாம் டைமில் போட்டு பார்த்துக்கலான்னு நினச்சா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ போடும்போதே ஃபஸ்ட்டு அதை சிங்கிள் பார்ட்டாக நீங்கள் போட்டு பார்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு ஃபுல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணி போட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒன் டைம் மட்டும் போட்டு விற்றக்கூடாது. ஒரு 5 times ஆகுது இதை போட்டு பார்த்து நல்லா எனக்கு இது இந்த சம்மை எடுத்தால் எனக்கு கரெக்டாக ஆன்சர் போட தெரியுன்ற மாதிரி போட்டு முடிச்சுக்கணும். சரிங்களா?